ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசிக்கு ஓவர் நைட்லேயே பணக்காரன ஆற யோகம் இருக்குது. ஓவர் நைட் எப்படி சார் அப்படின்னா, திடீர்னு பணம் வரும். நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. வர வேண்டிய பணம் வந்து உங்களுக்கு நைட்டில் வரும். மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கும். அந்த யோகத்தை இப்போ வந்து கிரகங்கள் செய்ய போகுது. கிரகங்கள் இப்போ நல்லா இருக்குது. கிரக மாளிகை யோகத்தில் கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். இன்றைக்கி 5ஆம் இடத்துல ராகு சுபத்துவமாக இருக்கிறார். சுபவர்க்கு எடுத்திருக்கிறாரு. சதயம் 1ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு. ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் குரு பார்வையில் ராசிக்கு 6ஆம் இடத்துல அருமையாக இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் ராசியை பார்க்குறாரு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். சரியா? கோவப்படாமல் முன்கோவப்படாமல் பதட்டம் இல்லாமல் இருந்தீங்களா பாதி வெற்றி. ஸோ இந்நேரம் துலாம் ராசி நேர்கள் பதட்டப்படாமல் இருக்கணும். சித்திரை, சதயம், சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரத்துக்காரங்களும் நல்லா இருக்கணும். விசாக நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்குது. நட்சத்திரநாதன் வந்து உச்சமாக இருக்கிறாரு. சதய நட்சத்திரமும் பரவாயில்ல, சுவாதி நட்சத்திரமும் பரவாயில்ல. ஏன்னா சுவாதி நட்சத்திரநாதன் ராகு வந்து சதய நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் வர்க்கம் எடுத்திருக்கிறாரு. சுபவர்க்கம் நவாம்சத்தில் சுபவர்க்கம் எடுத்திருக்கிறாரு. சித்திரை நட்சத்திரநாதன் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார். மூலத்திரியோனும் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. ஸோ 3 நட்சத்திரநாதர்களுமே நல்லா இருக்கிறாங்க. செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கோவப்படாமல் முன்கோவப்படாமல் பதட்டப்படாமல் இருங்க. 8ல் சூரியன் இருக்கிறாரு. 8ல் சூரியன் இருக்கிறது வந்து கொஞ்சம் உடல் உஷ்ணப்படையும். சரியா? உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். உடலில் வயிற்றுப்போக்கு, தலை சூடு, காய்ச்சல் இது மாதிரி அமைப்பு வரலாம். தவப்பன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். அதுபோக வந்து தூரதேச அமைப்பில் தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். சரியா? அரசாங்க விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். அரசியல் வயதலுக்கு அலைச்சல் இருக்கலாம். இப்போ அடுத்து வந்து ராசிக்கு 9ஆம் இடம் சூப்பராக இருக்குது. புதன் சூரியன் சேர்ந்து இருக்கிறாங்க. ஸ்ரீபதி யோகம், லட்சுமி நாராயண யோகம் அருமையாக இருக்குது. புதனும் சூரியனும் சேர்ந்து ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கலை நல்லாயிருக்கும். கலை தொடர்பில் இருக்கிறவங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இஎல்எஸ்சி, நாடகம், மீடியா, திரைப்படம் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அடுத்து வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 10ல் குரு இருக்கலாமா சார்னா, 10ல் குரு இருக்கிறது வந்து தொழிலுக்கு ஆகாது. சரியா? தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி சந்திர வீட்டில் தான் குரு இருக்கிறார். இன்றைக்கி குருவும் சந்திரனும் பார்த்துக்கிறாங்க. இன்னும் 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் ராசிக்கு நல்லா 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அடுத்து வருகின்ற 3 நாட்களுக்கு துலாம் ராசிக்கு வந்து எதிர்ப்புகள் இருக்காது. போட்டி பந்தயம் இதில் நல்ல வெற்றி வாகை சூடுவீர்கள். எதிர்ப்புகள் முறியடிக்கப்படும். எதிரிகளுடைய கை வீழப்படும். எதிரிகளை அடித்து தோசம் பண்ணுவீங்க. எதிரி வந்து உங்கள் முன்னாடி மண்டிக்கிட்டு கிடப்பான். அந்த அளவுக்கு கிரக நிலைகள் நல்ல நிலைமையில் இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார். நல்ல அமைப்பெல்லாம் 11ல் கேது இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ராகு கேதுகள் இப்போ நல்லா இருக்கிறாங்க. சொல்ல வந்த விஷயம் அதுதான். இப்போ நீங்கள் ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகணும்னா ராகு கேதுகள் நல்லா இருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராகு சுய சாரம் எடுத்திருக்கிறாரு. சதயம் 1ஆம் பாதம் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் நெருடல் இருந்தாலுமே அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். சரியா நேர்களே? இந்நேரம் ஜனன ஜாதகத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு நல்ல நிலைமையில் உட்காந்துருக்கணும். உங்கள் ஜாதகத்தை எப்போயுமே நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரியா? உங்கள் ஜாதகத்தில் ராகு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 வீட்டில் இருந்தாருன்னா இப்போ நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதாவது மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 வீட்டில் ராகு இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு திசை வந்து கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். பிஃபோர் மேரேஜே முடிஞ்சிடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு திசையில் தான் பிறப்பீங்க. விசா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை வராது. வாழ்நாள் முழுக்க வராது. அதனால் மற்ற திசையில் ராகுவுடைய பங்களிப்பு இருக்கும். சரியா? இப்போ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை, கேது திசை, சுக்கர திசை நடக்கும்போது அந்த கிரகங்களுக்கு ராகு கேந்திரில் இருந்தார்னா தன்னோட பங்களிப்பை கொடுப்பார். ராகு வந்து ஒரு மாயாவி கிரகம், சர்ப்ப கிரகம், சாயா கிரகம். இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுப்பார். தனக்கு கேந்திரமாக இருக்கிற கிரகங்களுடைய தசை நடக்கும்போது பலன்கள் கொடுப்பார். ராகுக்கு கேந்திரம்னா என்னென்னா ராகு கூட இருக்கிற கிரகம். ராகுக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த இடத்துல கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்களோட தசையில் கொடுப்பார். இப்போ உங்களுக்கு சுக்கர திசை நடக்கும். 3 நட்சத்திரத்துக்குமே சுக்கர தசை நடக்கும். ஒரு குறிப்பிட்ட மத்தியம வயதில் நடக்கும். சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கு வந்து சுக்கரனுக்கு கேந்திரமாக ராகு இருந்தார்னா கண்டிப்பாக சுக்கர திசையில் அதோட பலனை கொடுப்பார். ஸோ அதனால் ராகு வந்து என்றைக்குமே வந்து நேரடியாக பலனை கொடுக்க மாட்டார். மறைமுகமாக எதிர்பாராமல் சில பலன்களை கொடுப்பார். பிரம்மாண்டத்தை கொடுப்பார். பெரிய பெரிய வெற்றியை கொடுப்பார். அப்பேற்பட்ட ராகு வந்து இப்போ வந்து ஓவர் நைட்டில் உங்களுக்கு பெரிய பணத்தை கொடுக்குறாரு, வாரி வழங்குறாரு. சரியா நேர்களே? இந்த வீடியோவில் நான் பலன்களை சொல்கிறேன், சில காரியங்களையும் சொல்கிறேன். அந்த காரியங்களை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. ராகுவுடைய இன்னொரு பகுதி தான் கேது. ராகு கேதுவும் 2 பேருமே ஒரே கிரகங்கள் தான்.
சுவர்பானு என்கிற அரக்கன் வந்து திருப்பாக்கடலை பிரியும் போது சில சம்பவத்தால் அந்த அரக்கன் வந்து தலை துண்டிக்கப்பட்டு ராகுகேதுவாக மாறுறாங்க. இதுதான் நடந்த சம்பவம். ராகுகேதுவில் உருவாக்கப்பட்ட விஷயமே அதான். திருப்பாக்கடலை கடையும் போது விஷம் வந்துருச்சு. அந்த விஷத்தை சிவபெருமான் சாப்பிட்டாரு. அமிர்தத்தை தேவர்கள் சாப்பிடும்போது அந்த அமிர்தத்தை சுவர்பானுங்கிற அரக்கனும் சாப்பிட்டான். அதனால் சாகாவரம் பெற்றான். அவன் ஒரு அரக்கனாக இருக்கிறதுனால சூரியன் வந்து அவர் தலையை வெட்டிடுவார். அவன் வந்து மாறு விஷயத்தில் வந்துடுவான். ஸோ இப்படி இந்த கதை போகும். அப்படி உருவாகினவர்கள் தான் ராகுகேதுகள். அந்த 2 கிரகங்கள், அந்த 2 கிரகங்களுமே வந்து மகரம் கடகத்தில் தான் இருந்து 2 யாழில் இருந்து தான் தவம் பண்ணாங்க. ஸோ துலாம் ராசிக்கு எப்போவுமே கடகம் வந்து நல்ல அமைப்பாக வரும். மகரம் 4ஆம் இடமும் கடகம் 10ஆம் இடம் வரும். ஸோ மகரத்திலையும் கடகத்திலையும் ராகுகேதுகள் வரும்போது துலாம் ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்த ராகுகேது பயிற்சிகள் வந்து மகர ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 4ல் ராகு வந்தாலும் பரவாயில்ல, 10ல் கேது போனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும். மகர ராகு கடக கேது பொதுவாகவே நல்ல பலன்களை கொடுக்கும். இருக்கட்டும், இப்போ வந்து கும்பத்தில் தான் இருக்கிறாரு. கும்பராக 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனபலம் நல்லா இருக்கும். எதுலேயுமே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஸ்டெடிமெண்ட்டாக இருப்பீங்க, திடகாத்திரமாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் வந்து துலாம் ராசியில் வந்து ராகுவின் ஆதிக்கம் உள்ள நம்பரில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது ராகுவின் ஆதிக்கம் உள்ள நம்பர் அப்படின்னா 4ஆம் நம்பர், 13ஆம் நம்பர், 31ஆம் நம்பர், 22ஆம் நம்பர். இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு பணம் பல வகையில் வரும். இதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கமே அதான். அதாவது எப்படின்னா பணம் எல்லாத்துக்கும் கோடிக்கணக்கில் வருமா சார், ஓவர் நைட்டில் வருமா அப்படின்னா, ராகு ஆதிக்கம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ராகு அந்த 5 ராசியில் இருக்கணும். நான் சொன்னேன்ல, மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல இருக்கணும். இல்லைனா ராகு வந்து குரு பார்வையில் இருக்கணும், குரு கூட சேர்ந்து இருக்கணும். சுக்கிரன் பார்வையில் இருக்கணும், இல்லைனா சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கணும். தனித்த புதனுடைய பார்வையில் இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம். ராகு வந்து குரு சுக்கிர புதனுடைய தொடர்பை பெற்றிருக்கணும். அதுபோக ராகு பகவான் வந்து சந்திரன் கூட சேர்ந்திருக்கலாம், வளர்பிறை சந்திரன் கூட சேர்ந்திருக்கலாம். உங்கள் ராசிலேயே கூட இருக்கலாம், உங்கள் ராசியில் வளர்பிறை சந்திரன் கூட சேர்ந்திருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ஆடி மாதம் பிறந்திருக்கணும், இல்லைன்னா தை மாதம் பிறந்திருக்கணும், இல்லைன்னா சித்திரை மாதம் பிறந்திருக்கணும். ஆடி, சித்திரை, தை இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சந்திர கேந்திரத்தில் சூரியன் இருப்பார். அந்த சந்திரன் வந்து நல்ல ஒரு ஒளியை கொடுப்பாரு. அந்த சந்திரன் கூட ராகு இருந்தார்னா அவங்களுக்கு வந்து ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேரில் இப்படி சில சூட்சும விதிகள்லாம் ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து பொதுவாக சந்திரன் வந்து உங்களுக்கு நல்லது செய்யணுங்க. சந்திரன் வந்து துலாம் ராசிக்கு வந்து கர்ம ஸ்தானாதிபதி, 10 கூடையவன், காரியத்தை கொடுக்குறவன். இப்போ துலாம் ராசியில் வந்து ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருக்கு நல்ல பணம் வரணும், லட்சக்கணக்கில் வரணும், கோடிக்கணக்கில் வரணும் அப்படின்னா சந்திரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து நான் சொன்ன மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதாவது தை மாதத்துலேருந்து பிறந்திருக்கலாம். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த மாதம் வரைக்கும் பிறந்திருக்கணுங்க. தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் பிறந்தவங்களுக்கு சந்திரன் துலாம் ராசியில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்த மாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கணும். சரியா? தை மாதத்துலேருந்து தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 7 மாதத்துக்குள்ளே பிறந்தவங்க சந்திரன் நல்ல வலுவாக இருப்பார், ஒளிச்சந்திரனாக இருப்பார், சூரிய கேந்திரத்தில் இருப்பார். சூரியனுக்கு வந்து 6 வீட்டில் மறைஞ்சாலுமே ஒளிச்சந்திரனாக இருப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திரன் கூட ராகு சேர்ந்து இருந்தார்னா ராகு வந்து இந்நேரம் நல்ல பலன்களை கொடுப்பார். ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியில் பிறந்தவருக்கு, ஒரு ஜாதகத்தில் பிறந்தவருக்கு நல்ல பலனை கொடுக்கணும்னா அது நல்ல நிலைமையில் இருக்கணுங்க. ஸோ ராகு வந்து குரு, சுக்கிர, புதன் அல்லது சந்திரன் கூட சேர்ந்துருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. எக்காரம் முன்னிட்டு செவ்வாய் கூடியும் சனி கூடியும் சேரக்கூடாது. செவ்வாய் பார்வைக்கு சனி பார்வைக்கு வரக்கூடாது. சனி பகவானுடைய 3, 7, 10 பார்வைக்கு வரக்கூடாது. செவ்வாயோட 4, 7, 8 பார்வைக்கு வரக்கூடாது. சூரியன் கூடயும் சேரக்கூடாது. சூரியன் கூட சேர்ந்தாருன்னா சூரியனுக்கு கிரகணப்படுத்திடுவார். உங்கள் ராசிக்கு 11 கூடியவனை கிரகணப்படுத்திட்டாருன்னா அவங்களுக்கு தந்தை வழி சிறப்பு இல்லாமல் போயிடும். தந்தைக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்பா வழி உறவு முறையில் நல்லா இருக்காது. அரசாங்க விஷயங்கள் நல்லா இருக்காது. ஆளுமை நல்லா இருக்காது. தைரியம் நல்லா இருக்காது. தன்னம்பிக்கை இருக்காது. ஆத்ம பலங்கள் வந்து கிடப்பாங்க. சூரியனை ராகு கிரகணப்படுத்தி தான் வச்சுக்கோங்களேன், ஆள் வந்து சோம்பேறியாக போயிடுவான். எந்த காரியத்தையும் அவனால் தன்னம்பிக்கை செய்ய முடியாது. ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டான். அந்த அமைப்பை கொடுத்துருவார். அதனால் இப்படிப்பட்ட சில நிலையில் ராகு நல்ல நிலைமையில் இருந்தார்னா பணத்தை வாரி வழங்குவார், பிரம்மாண்டப்படுத்துவார். பிரம்மாண்டப்படுத்துறது யார்? கெட்டிக்காரன் ராகு தான். குப்பைமேட கோபுரமாக்குவார். அதே மாதிரி அவர் கெட்டு போயிருந்தார் வச்சுக்கோங்களேன், கோபுரத்தை குப்பையாக்கிடுவார். இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாட்டு அரசியலில் சாமானியப்பட்ட மக்கள்லாம் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. யாருன்னே தெரியாது, முகவரி கூட தெரியாது, முகம் கூட தெரியாது. எம்எல்ஏ பற்றி ஊரில் ஒரு பப்ளிசிட்டியும் இருக்காது, பாப்புலாரிட்டியும் இருக்காது. அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். மந்திரிமார்கள் எல்லாம் புது முகம்தான், எல்லோரும் புதுசாக இருக்கிறாங்க. சரியா? ஒருத்தரை வச்சு எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டுருக்குறாங்க. எதுக்குன்னா இதுதான் ராகுவுடைய வேலை. அந்த வந்து என்னென்னா அந்த போலி முகம் காட்டுறது, முகமுடி யாருன்னே தெரியாது, ஆனால் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. இது வந்து லக்கு, இது அதிர்ஷ்டம், முழுக்க அதிர்ஷ்டம். இப்பேற்பட்ட ஜாமான்லாம் தோற்று போயிட்டாங்க.
சரியா, தண்ணி குடிக்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த ராகு பண்ணுற வேலை தான். சரியா நேர்களே, இப்போ உங்களுக்கெல்லாம் உதாரணத்துக்கு புரியும். ராகு எப்படிப்பட்ட வித்தையெல்லாம் பண்ணுவாருங்கிறது இதுதான் முக்கியமான விஷயம். எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும். சரி, எதிர்பார்க்காத ஆள்லாம் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. மெட்ராஸில் இருக்கிற எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சாச்சு. யாருன்னே தெரியாது, வேட்பாளர் யாருன்னே தெரியாது. யாரோ ஒருத்தருக்காக ஓட்டு போட்டு பெரிய ஆள் ஆக்கிட்டாங்க. இது உண்மை. இது நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இப்போ நடந்திருக்குது, இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் நடந்திருக்கு. இதை நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுறேன். நான் ஒரு ஜோதிடர் இந்த முறையில் சொல்லலாம், இது தப்பு கிடையாது. சரியா, ஏன்னா இந்த மாதிரி வித்தையை செய்கிறவர் ராகு தான். அவர் வந்து யாரை வேணாலும் பெரிய ஆளாக்கி வருவார். அவனுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, திறமை இருக்கோ இல்லையோ, அவனுக்கு வந்து கொடுக்கணும்னா கொடுத்துருவார். கொடுத்து நல்ல ஒரு உயரத்தில் உட்கார வச்சுருவார். ஆனால் கெடுக்கணும்னு நினச்சாரு வச்சுக்கோங்களேன், ரோட்டில் பிளாட்பாரத்தில் தெரிய விட்டுருவார். சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டில் அலைவாங்க, அந்தளவுக்கு தெரிய விட்டுருவார். ஸோ அதான் சொல்லுவாங்க, ராகு போல கெடுப்பாரும் இல்லை, ராகு போல கொடுப்பாரும் இல்லை. இப்போ வந்து அந்த ராகு கொடுக்குற டயத்தில் இருக்கிறாரு. துலாம் ராசிக்கு நல்ல பிரம்மாண்டத்தை கொடுப்பார். ஓவர் நைட்டே கொடுப்பார். உங்கள் வர வேண்டிய பணம், பாக்கி வசூல், மற்றபடி இந்த பேமெண்ட்டு, நிலுவை பணம், அரியஸ் பணம், இன்சூரன்ஸ் பணம், பிறருடைய பணம், பிறருடைய ஒயில், எதாக இருந்தாலும் இந்நேரம் கிடைக்கும். அது பணமாக கிடைக்கலாம், சொத்தாக கிடைக்கலாம், நகையாக கிடைக்கலாம், நட்டாக கிடைக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஓவர் நைட்டில் உங்களுக்கு பெரிய பல்காக பணம் கிடைக்கும், கோடிக்கணக்கில் கிடைக்கும். இன்றைக்கி கோடிங்கிறது சர்வசாதாரணம். ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கிரவுண்டு எழுதி வச்சார் வச்சுக்கோங்களேன், ஒரு கிரவுண்டே இன்றைக்கி 20 லட்சம் 25 லட்சம் போகுது. மதுரையில், சென்னையிலலாம் ரொம்ப டாப்பில் போகும். ஒரு கிரவுண்டெலாம் இன்றைக்கி சென்னையிலலாம் கோடிக்கணக்கில் போகும். ஒரு கிரவுண்டே வந்து கோடிக்கணக்கில் போகும். சரியா, சென்னையிலலாம் இடமே கிடையாது முதல் சிட்டிக்குள்ளே. அவுட்டரில் வந்தோம்னா ஒரு கிரவுண்டுனா 5 சென்ட், 5 சென்ட்டுனால கோடிக்கணக்கில் போகும். வந்துருச்சு, கோடீஸ்வரன் ஆயிடுச்சு. ஸோ ஓவர் நைட்டில் உங்களுக்கு கோடீஸ்வரனை மாற்றுற சக்தி அமைப்பு இப்போ இதுக்கு இருக்குது. யாருக்கு இருக்குது? துலாம் ராசிக்கு இருக்குது. இந்த கிரக மாளிகை யோகமும் நல்லா இருக்குது. ராசியை சுற்றி கிரகங்கள் படர்ந்து இருக்குது. 4ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் வரைக்கும் கிரகங்கள் நல்லா இருக்குது. அதுபோல் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 9 12 குடைவனும் ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறது. அருமையான அமைப்பு. அந்த ஸ்ரீபதி யோகம் 9ஆம் இடத்துல அந்த வெற்றி ஸ்தானத்தில் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லபடியாக வரணும் அப்படின்னா, ராகு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு சதயம் 1ஆம் பாதத்தில் தான் இருப்பார், சுபவர்க்கத்தில் தான் இருப்பார். நீங்கள் அடுத்த வரையின நாட்களில் சனிக்கிழமை தோறும் என்ன பண்ணணும்னா, காக்காவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சாதம் கொடுக்கணும். ஏன்னா ராகு வந்து சனி பகவான் மேலே தான் ஆக்ட் பண்ணுவார். சரியா நேர்களே, அதுபோல் ஜனன ஜாதகத்தில் ராகு கெட்டு போனவர்களுக்கு புத்திர பாக்கியம் சில நேரம் தடைப்படும், திருமணம் அமையாது. 2 4 7 8 12 ராகு இருந்தாலும் சில நேரம் திருமண வாய்ப்பு, கணவன் மனைவி உறவு, தாம்பத்தியம், படுக்கை சுகம், இதில் பிரச்சனை இருக்கும். தாம்பத்தியம், படுக்கை சுகம் பிரச்சனை இருந்தாலே புத்திர பாக்கியம் தாமதமாகும். ஏன்னா ஒரு மனமாக சேர்ந்தால் தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும். சரியா, மனம் ஒன்றுபட்டால்தான் உடல் ஒன்று சேரும். ராகு நிறைய விஷயத்துக்கு வருவாருங்க. 9 கிரகங்களே வந்து பெரிய மேஜிக் பண்ணுற கிரகம் ராகு தான். அதுக்கு தான் அவர் 18 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. சரியா, 18 வருஷம் தசா புத்தி நடக்கும். அவருடைய தசா வந்து 18 வருஷம் நடக்கும். அந்த ராகு வந்து சில இடைஞ்சலில் கொடுப்பார். ஒரு மனிதனுக்கு தடையை கொடுப்பார். தடையை கொடுக்குறத ராகு கெட்டிக்காரு. என்ன தடையை கொடுப்பாரு? படிப்பில் தடையை கொடுப்பாரு, வேலை கிடைக்கிற தடையை கொடுப்பாரு, திருமண தடையை கொடுப்பாரு, திருமணம் ஆனாலும் புத்திர தடையை கொடுப்பாரு. புத்திரம்னா என்ன? பிள்ளை பேர் கிடைக்காது. இப்படி நிறைய தடைகளை கொடுப்பார். பொருளாதார நிறைய தடையை கொடுப்பார். ஒரு இடத்துல நல்லா வேலை பார்ப்பாங்க, ஆனால் அவனுக்கு பேர் அங்கீகாரம் கிடைக்காது, வர வேண்டியது வராது, வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தடை தகர்த்து எறியணும்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் காகத்துக்கு வந்து உளுந்தம்பருப்பு சாதம் கொடுக்கணும். தொளி உளுந்தம்பருப்பு அதை வந்து அரிசியில் போட்டு பொங்கி அதை ஒரு உருண்டை எடுத்து காக்காக்க வைக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது செய்ய முடியாதவர்கள் உளுந்த வடையை வாங்கி கொடுத்துருங்க. கடையில் ஒரு உளுந்த வடையை வாங்கி காக்கான்னு உளுந்த வடையை பிச்சு போட்டிங்கன்னா காக்கா வந்து சாப்பிட்டு போயிடும். ஸோ காக்கா வந்து உளுந்த வடையோ உளுந்தம்பருப்பு சாதத்தையோ சாப்பிட்டுச்சுன்னா ராகுவுடைய தாக்கம் வெகுவாக குறையும். ராகு வந்து மன மகிழ்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். இதுதான் சிறந்த பரிகாரம். சரியா, ராகுவால் கஷ்டப்படுறவங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இருந்தாலும் சில அமைப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன். சில பேருக்கு ராகுவால் நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் ராகு திசை நடக்காது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் ஆரம்ப கட்டத்தில் ராகு திசை நடக்கும். சரியா, ஸோ இதை பற்றி ஏற்கனவே வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஸோ அதுக்குள்ளே திருப்பி போக வேண்டாம். அதனால் ராகுவால் சங்கடப்பட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் மற்ற திசையில் ராகு புத்தி நடக்கும். சரியா நேயர்களே, கேது திசை ராகு புத்தி, புதன் திசை ராகு புத்தி, சுக்கிர திசை ராகு புத்தி, சூரிய திசை ராகு புத்தியெல்லாம் வாட்டுன்னு வாட்டும், நல்லா இருக்காது. சந்திர திசை ராகு புத்தி சுத்தமாக நல்லா இருக்காது. செவ்வாய் திசை ராகு புத்தி கொடூரமாக இருக்கும். ஸோ இந்த தசா புத்தியில் இருக்கிற வயதானவர்கள்லாம் கவனமாக இருக்கணும். இந்த விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்குலாம் வயசான காலத்தில் வரும். ஏன் சுவாதிக்கும் வரும் வயசான காலத்தில். சூரிய திசை ராகு புத்தி, சந்திர திசை ராகு புத்தி, செவ்வாய் திசை ராகு புத்தி, இவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை பண்ணணும். சரியா, சனிக்கிழமை நான் சொன்ன அந்த காரியத்தை காக்கா கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்னென்னா இல்லாதவர்களுக்கு
அது கஷ்டப்படுறவங்களுக்கு ராகுவால் கஷ்டப்படுறவங்களுக்கு உண்டான பரிகார வழிபாடு. அதுபோல் துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணணும். பௌர்ணமி தோறும் காளி அம்மனை வழிபாடு பண்ணணும். ராகு வேளையில் போய் அன்னையை கும்பிடணும். சரி, அன்னை துர்க்கையவோ காளி அம்மனையோ ஆக்ரோஷமான தெய்வத்தை கும்பிடணும். ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலை 4 to 6, செவ்வாய்க்கிழமை ராகு வேலை 3 to 4:30, வெள்ளிக்கிழமை ராகு வேலை 10 to 12 போய் கோயிலில் போய் கும்பிடணும். அது சிவனாலயத்தில் போய் கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ ராகு வந்து ஓவர் நைட்டில் வந்து உங்களுக்கு நல்ல பணத்தை கொடுக்குறாருங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, மிகச்சிறப்பாக இருக்குது. அவர் வந்து 5ஆம் இடத்துல இருக்குது, நல்லா தான், பேச்சுவார்த்தை நல்லா இருக்கும், சாதுரியம் நல்லா இருக்கும், பேச்சில் இருக்க குறைபாடுகள்லாம் சரியாக போயிடும், பல வெற்றிகள் பெறுவீர்கள். சரியா, வெற்றி மேல் வெற்றி வந்து கிடைக்கும். சரியா, தவறு செஞ்சாலுமே அதை திருத்திக்கிறவங்க, பணம் முறை இருக்காது, பண பற்றாக்குறை இருக்காது, சகோதர வழியில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். சரியா, நல்ல இடத்துல வீடு அமையும். வீட்டை சுற்றி உங்களுக்கு ஆகாதவங்க இருந்தாலுமே உங்களை பற்றி கோல் பேசுகிறவங்க, பொறாமை, உங்களை பற்றி இல்லாத பேசுகிறவங்கலாம் ஓரளவு மாறிடுவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ரத்தன கம்பளம் விரிக்கப்படும். ஏரியாலும் சரி, நீங்கள் வசிக்கிற ஏரியாலும் சரி, உத்தியோகம் பண்ணுற இடத்திலும் சரி, தொழில் பண்ணுற இடத்திலும் சரி, உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கூடும். உங்களை புரியாதவர்கள் புரிந்துக்கிடுவாங்க. உங்களுடைய ரெகக்னேஷன் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுபோல் அரசாங்க விஷயத்தில் உள்ள பகைமைகள், எதிர்ப்புகள்லாம் மாறி நல்லபடியாக இருக்கும். அரசாங்க விஷயத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. அரசு அதிகாரிகள் உங்களுக்கு நல்லபடியாக உதவுவாங்க. அரசாங்க விஷயங்கள் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தாய்மாமன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 5ஆம் இடத்துல ராகு இருந்து இப்போதைக்கு கெடு பலங்களை கொடுத்துட்டு இருந்தார். இனிமேல் சில நல்ல பலங்களை கொடுப்பார். சரியா, நேரில் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராகுக்கு கோணமாக புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவானும் இப்போதைக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பார்வையில் கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கிறதுனால ஓரளவு ராகு நல்ல பலன்களை கொடுப்பார். இவ்வளோ நாள் 5ஆம் இடத்துல சில பிரச்சனைகள் இருந்தது. உங்கள் ஜாதகத்தின்படி உங்கள் குழந்தைகளுக்கு சில நல்ல காரியங்கள் நடக்காமல் இருந்தது. இனிமேல் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்கள் குழந்தைகளுடைய நல்ல காரியம், படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு, தொழில், உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியம் எல்லாமே இனிமேல் சீர்படும், சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ துலாம் ராசி நேயர்கள் ஓவர் நைட்லேயே பணக்காரனாக கோடீஸ்வரனாக ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நழுவ விட்டுறாதீங்க. எல்லாத்துக்கும் கிடைக்குமா சார்னா கிடைக்காது. நான் அதையும் சொல்கிறேன். ராகு ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், அதை சொல்லிட்டேன் நான். அதுபோல் நீங்கள் ஒரு சில லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்கண கோணாதிபதிகள் கூட இருந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் துலாம் ராசி மேச லக்கணம், நல்ல அமைப்பு தான், சமசப்தமான அமைப்பு தான். மேச லக்கணத்துக்கு வேண்டிய கிரகம் யார்? குரு பகவான், சந்திரன், சூரியன், இவங்க கூட ராகு இருந்தார்னா நல்ல பலனை கொடுப்பாரு. இந்த இடத்துல சூரியன் கூட சேர்ந்து இருந்தார்னா அந்த சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா, சூரியனை அவர் வந்து கிரகணப்படுத்தாமல் இருக்கணும். சரியா, சூரியன் சகவாசம் ஆனாலுமே அவர் வந்து சூரியன் சாரம் வாங்குறது நல்லது. சூரியன் கூட சேராமல் சூரியன் சாரம் வாங்குறது நல்லது. இல்லைன்னா சூரியன் வீட்டில் இருக்கலாம். அவர் சூரியன் கூட சேராமல் சூரியன் வீட்டில் இருக்கலாம். இப்போ துலாம் ராசி மேச லக்கணம், ராகு சிம்மத்தில் இருக்கணும். சிம்மத்தில் இருந்தால் நல்ல அமைப்பு. ஏன்னா மேச லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி வீட்டில் இருக்கிறாரு. அந்த ராகுவை வந்து குரு பார்க்கணும். குரு எங்கேருந்து சார் பார்க்கணும்? குரு வந்து லக்கணத்திலேருந்தே பார்க்கணும். மேச லக்கணத்துலேருந்து 5ஆம் பறவை 10ஆறு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். குரு திக்பலம் பட்டு 5ஆம் பறவையால் சிம்மத்தில் இருக்கிற ராகுவை பார்ப்பார். அருமையான அமைப்பு. இதுதான் ஜாதகம். அதே சூரியன் எங்கே இருக்கணும்? சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கணும். அப்போ நீங்கள் எந்த மாதம் பிறந்திருப்பீங்க? மார்கழி மாதம் பிறந்திருப்பீங்க. ஒரே நேரத்தில் குரு லக்கணத்தில் திக்பலம் பெற்று ராகுவையும் பார்ப்பார், ராகுக்கு வீடு கொடுத்த சூரியனையும் பார்ப்பார். அருமையான அமைப்பு, சிவராஜ் யோகம். இதுதாங்க யோக ஜாதகம். இவனுக்கு கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆப்பான். இதுதான் உண்மை, சத்தியம். இதை சொல்லிட்டேன். இதுதான் ஜாதக அமைப்பு. இந்த ஜாதக அமைப்பில் இருக்க கரெக்டாக இருப்பான். துலாம் ராசி மேச லக்கணம், லக்கணத்தில் குரு இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 9, 12 கூடிய லக்கணத்தில் இருக்கிறாரு. தூரதேச அமைப்பு இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு ஈஸியாக போயிட்டு வருவாங்க. மாதத்துக்கு 2 தடவை அமெரிக்கா, யுஎஸ் எங்கேனாச்சும் ஃப்ளைட்லேயே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா 9, 12 கூடியவன் லக்கணத்தில் இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். உங்கள் ராசியும் பார்ப்பார், சந்திரனையும் பார்ப்பார். சரியா, 4 கூடியவனை பார்க்கறதெல்லாம் அருமையான அமைப்பு. குரு சந்திரனை பார்க்குறது கஜகேசரி யோகம். எதிர்ப்பு இருந்தாலுமே எதிர்ப்பு தவிடுபடி ஆகும். இது நல்ல ஜாதகங்க. துலாம் ராசியில் மேச லக்கணம், குரு லக்கணத்தில் இருக்கிறாரு. 7ஆம் லக்கணத்திலிருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற ராகையும் பார்ப்பார். 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் புத்திர சந்தானம் லேட் ஆகும். இருந்தாலும் வீடு கொடுத்தவனை பார்க்கறதுனால பிள்ளைங்க நல்லபடியாக பிறக்கும். ஆண் வாரிசு வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பெண் வாரிசு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா, அந்த 5ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கிற ராகுவை பார்த்து ராகுவை தூக்கி விடுவார், நல்லா தூக்கி விடுவார். அருமையாக இருக்கும். சரியா, குரு பார்வை 5ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடம் ராசிக்கும் 9ஆம் இடம் குருவுக்கும் கிடைக்கும். குரு வந்து லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். நல்ல பலன்களை கொடுப்பார். இதுபோல் குரு வேறு சில இடங்களை பார்ப்பார். அவர் லக்கணத்தையும் பார்ப்பார். சூரியனையும் பார்ப்பார். சூரியன் வந்து 9ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். சரியா, 9ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. சூரியன் வந்து லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார், ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நல்ல அமைப்பு, கிரக நிலையில் நல்ல அமைப்பு. சரியா நேர்களே, இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்கிறேன் நான். குரு, ராகு, சந்திரன், சூரியன்
சரியா? மேச லக்கணம் துலாம் ராசி. இது ஜோதிட நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரியும், மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். சரியா? யோசிக்க முடியாது, டக்குன்னு புரியாது. பட் இதுதான் நல்ல ஜாதகம். சரியா? நேரில் உதாரணத்துக்கு ஒரு வாய்ப்பாடை சொன்னேன் நான். ரைட் நேரில் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். இதே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வாட்டர் மேபி இப்போ நல்லா இருக்குது, நல்லபடியாக இருக்குது, கிரகமலை யோகமாக இருக்குது, நல்லபடியாக பார்க்கவும் படிக்கிறது. ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அடுத்து 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்து குருவோட செல்வார், சூப்பராக இருக்கும். வருகிற ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து ஒரு மாதத்துக்கு வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குது. சூப்பர், நல்ல அமைப்பு தான். புதன் ரொம்ப நாளைக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? அக்டோபர் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. நல்ல நிலைமையாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ புதன் 9ஆம் இடத்துல இருக்குது, 3ஆம் இடத்துல நல்லா பார்ப்பார். நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, உத்வேகமாக இருப்பீங்க, காரியகான மூலம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 7, 8 செவ்வாய் வரதுனால முருகப்பெருமான் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. முருகன் கோயிலுக்கு போங்க, சிவன் கோயிலில் போய் சிவன் கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானை கும்பிடுங்க, கந்தசஷ்டி கவசம் படிங்க, செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தசஷ்டி கவசம் படிங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அடுத்து 8ஆம் இடத்துக்கு வருவார். 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் சுக்கிர வீட்டில் தான் இருப்பார். ஓரளவு பரவாயில்ல. இப்போ தான் வீட்டிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். செவ்வாய் பார்க்குற இடங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். செவ்வாய் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் தொழிலில் கொஞ்சம் டெபிட் இருக்கும். தொழில் மூலமாக வருகின்ற பணத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். தொழில் மூலமாக ரொட்டேஷன் பண்ண முடியாது. இந்த கந்தசஷ்டி கவசம் முருகப்பெருமான் வழிபாடை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாமல்ல இறைவன் துலாம் ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.